செய்திகள் தொடர்கின்றன. மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாளை முதல் ஒரு வார காலம் நகைக்கடைகள் மூடப்படும் என நகைக்கடை வியாபாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அச்சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால் ஜலானி இவ்வாறு தெரிவித்துள்ளார். நகைக்கடை அதிபர்கள் தொழிலாளர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தங்கத்தின் மீதான கலால் வரி மற்றும் அதிகரிக்கப்பட்ட இறக்குமதி வரியை மத்திய அரசு நீக்க வலியுறுத்தியே 3வது கட்டமாக இந்த போராட்டம் நடைபெற உள்ளதாக ஜெயந்திலால் குறிப்பிட்டார். இதில் நகை சம்பந்தப்பட்ட 60,000 கடைகள் பங்கேற்க உள்ளதாகவும் அவர் கூறினார். தங்க இறக்குமதிக்கு கூடுதல் வரி, தங்க நகைகள் மீது கலால் வரி, 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் தங்க நகை வாங்கினால் பான் கார்டு வைத்திருக்க வேண்டும் போன்ற புதிய விதிமுறைகளை பட்ஜெட்டில் மத்திய அரசு அறிவித்திருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நகைக்கடை உரிமையாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிரபல தமிழ் திரைப்பட கதாசிரியர் பி. கலைமணி நுரையீரல் புற்றுநோய் காரணமாக நேற்றிரவு காலமானார். அவருக்கு வயது 63. அவரது உடலுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். தமிழ் திரை உலகில் கதாசிரியராகவும் தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் திகழ்ந்தவர் பி. கலைமணி. இவர் கேப்டன் விஜயகாந்த் நடித்த சிறைப்பறவை, என் புருஷன் எனக்கு மட்டும்தான் போன்ற படங்களில் தயாரிப்பு மற்றும் கதாசிரியராக பணியாற்றியவர். கேப்டன் விஜயகாந்த் நடித்த பொறுத்தது போதும் என்ற படத்தையும் கலைமணி இயக்கியுள்ளார். மேலும் பல பிரபல நடிகர் நடிகைகள் நடித்த சுமார் 100க்கும் மேற்பட்ட படங்களுக்கு கதாசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார். கதாசிரியர் கலைமணி அண்மை காலமாக நுரையீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார். அவரது உடலுக்கு கேப்டன் விஜயகாந்த் மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கேப்டன் விஜயகாந்த் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். எனக்கு ஒரு 5-6 படத்துக்கு எழுதியிருக்காரு. 2 சொந்த படம், 2ங்கிறது அவர் 5 படத்துக்கு கதைவசனம் எழுதியிருக்காரு. நல்ல மனுஷன், எப்பயுமே எந்த பணத்தை பற்றி எதிர்பார்க்க மாட்டார். யார் என்ன கொடுக்குறான்னு எதை பற்றி கவலைப்படாத ஒரு மனிதன்னா கலைமணி சார் தான். அது இன்னைக்கு பிரிந்து வாழ்கிறவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு. ஊதிய பிரச்சினை தொடர்பாக பேச்சு நடத்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முன் வராவிடில் மீண்டும் வேலைநிறுத்தம் செய்ய நேரிடும் என்று பெப்சி அமைப்பு எச்சரித்துள்ளது. சென்னையில் பேசிய பெப்சி அமைப்பின் செயலாளர் சிவா, தொழிலாளர் ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தையில் பங்கேற்க 3வது முறையாக தயாரிப்பாளர் சங்கம் மறுத்துள்ளது என்றார். இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து வடபழனியில் நடைபெறும் அவசர பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 15 சங்கங்கள் பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை தொடரும்போது தேவையில்லாத சில பிரச்சனைகளை எடுத்து அதன் மூலமாக இந்த பேச்சுவார்த்தையை நிறுத்த கிட்டத்தட்ட 3-4 வாட்டி வராமையை இப்போ அவாய்ட் பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் அதிகாரிகள் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சினிமாவில் ஒரு சங்கம் இருக்கும்போது அதை எதிர்த்து புதிய சங்கம் உருவாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தை குழு தலைவர் அமீர் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் சுமூகமான உடன்பாடு ஏற்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துழைக்க மறுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பெப்சி அமைப்புடன் பேச்சு நடத்த சினிமா தயாரிப்பாளர்கள் சங்கம் முன் வராததால் இந்த பிரச்சினையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை இழுபறியால் கடந்த 3 மாத காலமாக இரு தரப்பிலும் பல ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் வேலைநிறுத்தம் என்ற பெப்சியின் முடிவு சினிமா ஊழியர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. சினிமா படப்பிடிப்புகளுக்கு தடையாக உள்ள பெப்சி எதிராக புதிய தொழிற்சங்கம் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதால் அந்த அமைப்புடன் பேச்சு நடத்த விரும்பவில்லை என்று திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ஏற்கனவே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பெப்சியுடன் தயாரிப்பாளர் சங்கம் வரும் 13ஆம் தேதி வரை பேச்சுவார்த்தை நடத்த சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான அருண் ஜேட்லி சந்தித்து பேசினார். சென்னையில் நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக குறிப்பிட்டார். தற்போதைய அரசியல் நிலவரம் உட்பட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சரான பின்னர் ஜெயலலிதாவை முதன்முறையாக இப்போதுதான் சந்தித்து பேசியதாகவும் ஜேட்லி கூறினார். சந்திப்பின் போது தேசிய தீவிரவாத தடுப்பு மையம் அமைப்பது, கூடங்குளம் அணு உலை விவகாரம், ராணுவத்திற்கான வாகன கொள்முதலில் முறைகேடு, காங்கிரஸ் ஆட்சியில் அல்லாத மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் உள்ளிட்ட
மத்திய அரசின் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து இருவரும் விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது. குடியரசுத் தலைவர் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் ஜெயலலிதாவுடனான அருண்ஜேட்லியின் சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் சுமார் 505 விசைப்படகுகள் மூலம் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றிருந்தனர். கச்சத்தீவு அருகே இந்திய எல்லைப் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை தாக்கி இலங்கை கடற்படையினர் அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த தாக்குதலால் நிலைகுலைந்து போன ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாமல் இன்று காலை கரை திரும்பினர். இலங்கை கடற்படையின் தாக்குதலால் சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நேற்று கடலுக்கு போன எல்லா படகையுமே இலங்கை கடற்படை தடுத்து நிறுத்தி எப்பவும் நிரந்தரமாக மீன் பிடிக்கிற பகுதியில் பிடிக்க விடாமல் செஞ்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி கூட இரவு போய் மீன் அந்த ஒரு சில போட்டுகள் போய் மீன் பிடிச்சதில் சரமாரியாக கற்களை வீசி கல்லால் வீசி கம்பால் அடித்து மீனவர்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை நாங்கள் மத்திய அரசு மாநில அரசு சொன்னாலும் எதையுமே கேட்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படி ஒரு சூழ்நிலையை உடனடியாக தடுத்து நிறுத்தினால்தான் மீனவர்கள் இன்னும் ஒரு இருக்கிற 3-4 கடலாவது ஒழுங்காக தொழில் பண்ண முடியும். தமிழகத்திலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் அடிக்கடி தாக்குதல் நடத்துவதும் மீனவர்களின் வலைகளை அறுத்து எறிவதும் தொடர்கதையாகி வருகிறது. இலங்கை மீனவர்களும் தமிழக மீனவர்கள் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இதனால் தமிழக மீனவர்கள் தினமும் அஞ்சி வாழும் நிலை ஏற்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரின் தாக்குதலில் இருந்து உயிர் தப்பி வரும் மீனவர்கள் தமிழக அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. இந்நிலையில் வரும் ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக மீன்பிடி தடைகாலம் அமலுக்கு வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் சுகாதார அலுவலர்கள் திடீர் சோதனை நடத்தியதில் ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 400 மைக்ரான் குறைந்த அளவுடைய பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுப்புறச் சூழலுக்கு கேடு விளைவிக்கும் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோபி நகராட்சி பகுதியில் உள்ள மளிகை கடைகள், உணவகங்கள், மொத்த விற்பனை கடைகள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்ட கடைகளில் 40 மைக்ரான் அளவிற்கு குறைவான பிளாஸ்டிக் பைகள் விற்கப்படுவதையும் பயன்படுத்துவதை தடுக்க அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினார்கள். அப்போது கடைகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புடைய பிளாஸ்டிக் கவர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கோபி நகராட்சி பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்களில் இன்னைக்கு ஹோட்டல், மளிகை கடை இதில் எல்லாம் ஆய்வு பண்ணதில் 40 மைக்ரான் கீழ் உள்ள கடைகளில் சில கடைகளில் ஆய்வு பண்ணி இப்போ பறிமுதல் பண்ணியிருக்கிறோம். இதுமேல் கொண்டு எந்த கடைகளையும் இந்த மாதிரி 40 மைக்ரான் கீழ் உள்ள விற்கக்கூடாது. ஆணையாளரின் உத்தரவின் பேரில் தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். மேலும் இதுபோன்ற பிளாஸ்டிக் பைகளை உபயோகிக்க வேண்டாம் என்றும் நகராட்சி அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை. சாதனைகளில் பலவிதம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சாதனைகளை நிகழ்த்துகிறார்கள். 10 வயதேயான சிறுவன் தனது வலது காலின் கட்டை விரலை நெற்றியில் தொடும் உடற்பயிற்சியை 1 நிமிடத்தில் 71 முறை செய்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவதை இதோ பாருங்கள். IPL சீசன் 5 கோப்பையை வெல்லப்போவது உறுதி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தலைவர் டோனி நம்பிக்கை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.